விஜயனுடைய ரசிகர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு அடிச்சே கொண்டிருக்காங்க. 9.5 சவரன் நகை வந்து தொலைஞ்சு போயிடுது. அங்க காவலாளியா இருந்தது இவர் தான். இப்போ இவர் மேல டவுட்டு பட்டு அந்த விசாரணை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அத்துமீறி வந்து அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாயிருக்கு. இப்போ டிஎம்கேல ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அது டைரக்டா விஜய்க்கோ இல்லை தாவேக்காக்கோ வர்ற மாதிரி இருக்கு. அவரை லாக் பண்றதுக்கான வேலை இல்லை அதான் விஜயனுடைய இந்த அரசியல் வருகை வந்து திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அவங்கள பதட்டம் அடைய வச்சிருக்கு. 2026 தேர்தலில் தங்களுடைய கிரீடம் கலட்டப்படும், அதற்கு விஜய் காரணமாக இருப்பார் அப்படின்னு ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால விஜயை வந்து நம்ம எந்த அளவுக்கு காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. விஜயனுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி அந்த மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு குற்றவாளியா, ஒரு குடிகாரனா, ஒரு பெண் பித்தனா காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை திமுக மேலிடத்தின் ஆசியோடு பார்த்தீங்கன்னா இணைய கூலிப்படைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த அந்த கொக்கைன் விஷயத்திலே பார்த்தா ஒரு 3 எழுத்து நடிகைக்கு தொடர்பு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 எழுத்து நடிகருக்கு தொடர்பு இருக்கு, அவர் சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடியவர் அப்படின்லாம் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்படி விஜயை நோக்கி எடுத்துட்டு போறாங்க. அவர் வந்து சமீப காலமாக ஒரு பத்திரிகை செய்திகளில் பரபரப்பாக அடிப்படுகிற ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவுடைய மேனேஜர் அவர் தான் அந்த நடிகருடைய ரசிகர் மன்ற தலைவர். அவர் வந்து இண்டஸ்ட்ரியில பல பேருக்கு வந்து கொக்கைன் சப்ளை பண்றதா ஒரு தகவல் இருக்கு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கிற அந்த காவல்துறை இவங்க பக்கம்லாம் நகரவே. என்ன காரணம் அப்படின்னா இந்த நடிகர் உதயநிதியுடைய ரெட் ஜெயின் நிறுவன படத்துல நடித்த ஒரு நடிகர். ஒருவேளை இது காரணமா? மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம். அண்மை காலமா அரசியல் களம் வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பரம் தான் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கறது என்னது, இந்த லாக்அப் டெத் வந்துட்டு இப்போ விஜயனுடைய ரசிகர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு அடிச்சே கொண்டிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி வருது. பட் அதுக்கு வேற காரணங்கள் சொல்றாங்க. இந்த நடைமுறை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது. இல்லை, எல்லா காலத்திலுமே இருக்கு. எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் காவல்துறையினுடைய அராஜகம் அத்துமீறல்ங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பதே வந்து பெரும்பாலும் ஒரு மனித உரிமை மீறலாக தான் இருக்கும். ஒரு குற்றம் நடந்துருச்சு, இவரை நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும். அதை வந்து நீங்கள் சரியான முறையில் விசாரித்து வந்து நீங்கள் அந்த தவறை வந்து கண்டுபிடிக்கணும், அந்த குற்றத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் சரிதான். அதற்கு வந்து இவர்கள் கையாள்கிற முறைங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வன்முறையை தான் இவங்க தொடர்ந்து கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லை மீறி இந்த மாதிரி உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்குது. பட் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதே மாதிரி கடந்த காலங்களிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே சாத்தான்குளத்தில் அப்பா மகன் 2 பேரையுமே இவங்க அடித்து கொன்னாங்க. அந்த காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த காவலர்களுடைய இந்த அத்துமீறல்ங்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அது வந்து அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, இதுல வந்துட்டு விஜயினுடைய ரசிகர் இல்ல விஜய் கட்சியை சார்ந்தவங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு காவல்துறையில இருந்து வந்துட்டு ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்துட்டு. இல்லை, இதுக்கு வந்து நம்ம அதை வந்து முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தருடைய 9.5 சவரன் நகை வந்து தொலைஞ்சு போயிடுது. அங்க காவலாளியா இருந்தது இவர் தான். இப்போ இவர் மேல டவுட்டு பட்டு அந்த விசாரணை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அத்துமீறி வந்து அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாயிருக்கு. இதுதான் விஷயமே தவிர இவர் எந்த கட்சி, இவர் யாருடைய ரசிகர் அப்படிங்கிறதுலாம் இங்கே கிடையாது. அதே நேரம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அதை தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான். அதை இன்னைக்கு தாவேக்காவும் செய்யறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா தாவேக்கா மேலே சரி, இப்போ ஒரு போதை வழக்கு ஒன்று நடந்துட்டு கொக்கைன் பத்தி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அங்கேயும் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு விஜயை கொண்டுட்டு வராங்க, த்ரிஷாவை கொண்டுட்டு வராங்க. இதனுடைய நிலையை பார்க்கும்போது வந்துட்டு இப்போ ஒரு திராவிட அரசு இப்போ டிஎம்கேல ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அது டைரக்டா விஜய்க்கோ இல்லை தாவேக்காக்கோ வர்ற மாதிரி இருக்கு. அவரை லாக் பண்றதுக்கான வேலைகள் இல்லை அதான் விஜயனுடைய இந்த அரசியல் வருகை வந்து திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அவங்கள பதட்டம் அடைய வச்சிருக்கு. 2026 தேர்தலில் தங்களுடைய கிரீடம் கலட்டப்படும், அதற்கு விஜய் காரணமாக இருப்பார் அப்படின்னு ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால விஜயை வந்து நம்ம எந்த அளவுக்கு காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னொன்று வந்து விஜய் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர். ஒரு வீட்டில் 4 பேர் அப்படின்னா நிச்சயமா 2 பேர் வந்து விஜயினுடைய ரசிகராகவோ ரசிகையாவோ இருப்பாங்க. அது வந்து 2026 தேர்தலில் வாக்குகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இவங்க என்னன்னா அந்த செல்வாக்கை வந்து இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே நேரம் விஜயினுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி அந்த மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு குற்றவாளியா, ஒரு குடிகாரனா, ஒரு பெண் பித்தனா காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை திமுக மேலிடத்தின் ஆசியோடு பார்த்தீங்கன்னா இணைய கூலிப்படைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ நடந்த அந்த கொக்கைன் விஷயத்திலே பார்த்தா ஒரு 3 எழுத்து நடிகைக்கு தொடர்பு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 எழுத்து நடிகருக்கு தொடர்பு இருக்கு, அவர் சமீபத்தில் பிறந்த நாள் கொண்டாடியார் அப்படின்லாம் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்படி விஜயை நோக்கி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதை வச்சு காவல்துறை விஜயை கூப்பிட்டு விசாரிக்கும், விஜயை கைது பண்ணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி கதைகள் பரப்பப்படும் போது அதை பார்க்குற நபர்கள் அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா இல்லை? இப்போ விஜய்க்கும் திரிஷாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு இருக்கு, அல்லது அவங்க அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். இப்போ நீங்க திரிஷாவை இதுக்குள்ளார கொண்டு வந்துட்டு அவருக்கு வேண்டியப்பட்ட இன்னொரு 3 எழுத்து நடிகர் இருக்கும் போது அது எல்லாருக்குமே தெரியாது விஜய் தான் அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒரு வேலையை திமுகவுடைய இணைய கூலிப்படையும் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களும் இதை திட்டமிட்டே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான விஷயம். எல்லாத்துக்கும் மேல இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ, அவர் வந்து சமீப காலமாக ஒரு பத்திரிகை செய்திகளில் பரபரப்பா அடிபடுகிற ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவுடைய மேனேஜர் அவர் தான் அந்த நடிகருடைய ரசிகர் மன்ற தலைவர். அவர் வந்து இண்டஸ்ட்ரியில பல பேருக்கு வந்து கொக்கைன் சப்ளை பண்றதா ஒரு தகவல் இருக்கு. எங்க பார்ட்டி நடந்தாலும், எந்த நட்சத்திர ஹோட்டல்ல பார்ட்டி நடந்தாலும் இவர் வந்து அங்க ஒரு ரூமை புக் பண்ணிட்டு அந்த பார்ட்டியில இருக்கிறவங்க எல்லாரையுமே ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து இந்த ட்ரக்கை யூஸ் பண்ண வைப்பாரு அப்படின்லாம் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கிற அந்த காவல்துறை இவங்க பக்கம்லாம் நகரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த நடிகர் உதயநிதியுடைய ரெட் ஜெயின் நிறுவன படத்துல நடித்த ஒரு நடிகர். ஒருவேளை இது காரணமா என்னன்னு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க கண்ணு முன்னால நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பல பேரை விசாரிச்சாலே தெரியும் இந்த நபர் வந்து இதுல வந்து தொடர்பு உள்ளவர் அப்படின்னு. ஆனா நீங்க என்னன்னா திமுக மேலிடத்தை சேர்ந்த ரெட் ஜெயின் நிறுவனம் படத்தோட இவர் நடித்தாரு, அவருடைய மேனேஜரை போய் கை வைக்கிறதா நீங்க தயங்கி நிக்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஜய் மீது அவதூறு பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதைகளையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை என்னன்னு சொல்றது? இப்ப நீங்க திமுகன்னு சொல்லும் போது சார், இப்போ ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் மாற்றாரு, அவரும் எங்கேயோ ஒரு இடத்துல திமுகவோட சம்மந்தப்பட்டிருக்காரு. எல்லா இடத்துலயும் போதைப் பொருளும் திமுகவும் வந்துட்டு இணை பிரியாத சகோதரர்கள் மாதிரி பயணிக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலத்துல வந்துட்டு இப்படி ஒரு கட்சிக்கு வந்துட்டு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதே இல்லை. இந்த முறை மட்டும் ஏன் சார் இவ்வளோ? இல்ல, பொதுவாகவே இந்த அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் கட்சியில் இருக்கிற அந்த பிரமுகர்களுக்கும் உள்ள சிக்கல் என்னன்னா, ஒருத்தர் திடீர்னு வந்து பல லட்சம் பல கோடி நன்கொடை கொடுத்தான் அப்படின்னா பல்ல காட்டிட்டு அதை வாங்கிடுவாங்க. இவன் யாரு, இவனுக்கு ஏது இவ்வளவு பணம், இவனுடைய பின்னணி என்ன, இவன் ஏன் நமக்கு பணம் கொடுக்குறான், இது எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் பணம் கொடுக்குறானா அப்படி வாங்கி போட்டுக்க, அவனோட வந்து ஒரு நட்பு முடிஞ்சா அவனை கட்சியில சேர்த்து அவனுக்கு ஒரு பதவியை கொடுக்கறது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலையுமே இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போதைக்கு இந்த போதைப் பொருள் விஷயத்தில் அடிபடுகிற பிரதாப்ங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி மகனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா. அவர் வந்து எடப்பாடி பக்கத்தில் நின்று ஜம்முன்னு பார்த்தா போஸ்ட் கொடுக்குறாரு. புரியுதா இல்லையா? அதே மாதிரி இந்த அஜய் வாண்டையார்னு ஒருத்தர் எடப்பாடி பக்கத்தில் நிற்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கெல்லாம் ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, உதயநிதியோட எடுத்திருக்காருன்னா இந்த மாதிரி பணம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க உடனே அவங்கள வந்து அவங்க பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இது வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்கு. இன்றைக்கு திமுக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதால் இப்ப அவர்களோடு யாராவது தொடர்பில் இருந்து அவர்கள் வழக்குகள் சிக்கும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். இப்போ இப்படி இருக்கும்போது வந்துட்டு சார், இப்போ ஏஆர் ரஹ்மானை போய் வந்துட்டு எல்முருகன் போய் சந்திக்கிறாரு. பொதுவாக ரஹ்மான் அவர்கள் யாரையுமே சந்திக்கிறது இல்லைங்கிறது தான் யதார்த்தம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க போது, அதுவும் எப்படின்னா ரஹ்மான் அழைத்து இவர் போய் ஒரு நட்பு ரீதியாக பேசுனதாக ஒரு செய்தி இருக்கு. ஆனால் வெளியில எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, இல்ல இவர் இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கணும், ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் உண்மையில என்ன சார் நடந்துருக்கு? ஏஆர் ரஹ்மானை வந்து இவங்க இழுக்கவெல்லாம் முடியாது. அதே நேரம் ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஜியஸான கேரக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் இவ்வளவு பிஸியானவராக இருந்தாலும் ஒரு 5 வேளை தொழுகிற 30 நாள் நோன்பு நோக்கிற ஒரு ட்ரூ முஸ்லீமா அவர் இருக்காரு. அதே நேரம் இந்த இந்துத்துவ அரசியல் குறித்த புரிதல் அவருக்கு இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல. என்னன்னா இன்னைக்கு பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி, அந்த மக்களை ஒடுக்குவதையே தங்களுடைய லட்சியமா வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி ரஹ்மானுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கும்போது இவர் வந்து அந்த உணர்வோடு அதை மறுக்காம ஆளுங்கட்சி இவங்களை எதிர்த்தா என்ன ஆகுமோங்கிற ஒரு அச்சத்திலேயே ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அசைன்மெண்ட்டை அவர் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது தொடர்பான ஒரு சந்திப்பு தான் அது. அதனால பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சந்தித்ததால் ரஹ்மான் வந்து பாஜகவுக்கு போறாரு. ரஹ்மான் பாஜகவுக்கு போயிட்டா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் பாஜகவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதை கற்பனைக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு பழைய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவரே வந்து ஒரு ப்ரோ இந்துத்துவா தலைவராக தான் அவங்க இருந்தாங்க. என்ன உங்களுக்கு தெரியும், அந்த
ஆடு இதெல்லாம் பலி கொடுக்கக்கூடாது கோயில்களில் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி மாதாவா சித்தரித்து ஒரு பேனர் வச்சு அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் விரோதமான பல்வேறு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவருடைய வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஏஆர் ரஹ்மான் தான் கச்சேரி பண்ண அழைச்சாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அதை மறுக்கவெல்லாம் இல்லை. என்ன காரணம்னா அவங்க தான் ஆளும் கட்சி, நம்ம மறுத்தோம்னா சில சிக்கல்கள் வருங்கிறதுனால பண்ணி கொடுத்தாரு. அதே காலகட்டத்தில் ஜேஜே டிவின்னு ஒரு டிவினா அந்த லோகோக்கான தீம் மியூசிக்லாம் இவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அதனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிகளுக்கு என்னதான் தனிப்பட்ட ஒரு கருத்து இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேற வழி இல்லாமல் அதை பண்ணுவாங்க. அப்படிதான் இதையும் நம்ம பார்க்கணும். ஆனா ரஹ்மானுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கா சார்? ஏன்னா அண்மை காலமா அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படி இப்படின்ற ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது அழுத்தம் இருக்கா அவருக்கு? இல்லை அப்படியெல்லாம் இருக்கும் நான் நினைக்கல. இன்னொன்று அதுக்கெல்லாம் அவர் இது பண்ணுற மனிதரும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரம் இப்போ இந்த பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை வேணான்னு சொன்னோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், எதுக்கு வம்பு அதை பண்ணி கொடுத்துருவோமேங்கிற அந்த மனநிலையில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படித்தான் நான் பார்க்குறேன். இப்போ டிஎம்கேனுடைய எம்பி கமல்ஹாசன் அவர்கள் ஆஸ்கர் வரைக்கும் போறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி. அவருக்கு ஆஸ்கர் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கொடுக்குறவங்களுக்கு யாருன்னு சொல்லி தீர்மானிக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு பயணிக்கிறான்றது இதை நம்ம வந்துட்டு ஒரு வாழ்த்தா சொல்லலாம். இல்லை இது ஒரு பெரிய சாதனையாக நம்மளால சொல்ல முடியாது. என்ன காரணம் நீங்களே யோசிச்சு பாருங்க. கமல்ஹாசனுக்கு அவருடைய ரசிகர்கள் கொடுத்த பட்டப்பெயர்களில் ஒன்று ஆஸ்கார் நாயகன், அதுக்கப்புறம் உலக நாயகன். இதெல்லாம் என்னப்பா அப்படின்னா இவர் உலக அளவில் சினிமாவே இவர் தான் கொண்டு போனார், தமிழ் சினிமாவை அல்லது உலக சினிமாவை உள்ளூருக்கு கொண்டு வந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுடைய திறமைக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை. ஆனால் இதுவரை கமல்ஹாசனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. எல்லாத்துக்கும் மேலே இவருடைய படம் பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு ஒரு நாமினேஷனுக்கு கூட போகவே இல்லை. இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சி இன்னைக்கு அமீர் கானுடைய லகான்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வரைக்கும் போயிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவருடைய படம் அந்த இடத்துக்குலாம் போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு விஷயத்துக்காக வேணா நம்ம பெருமைப்படலாமே தவிர ஆஸ்கார் அந்த தேர்வு குழுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருவராக கமல்ஹாசனை சேர்த்திருக்காங்க. அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கமல்ஹாசனையும் மெம்பர் ஆக்கியிருக்காங்க. நேற்று சினிமாவுக்கு ஆயுஷ்மான் குரானாவையும் மெம்பர் ஆக்கியிருக்காங்க. அப்போ இதை எப்படி நம்ம கமல்ஹாசனுக்கு கிடைத்த பெருமையா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் ஆஸ்கார் வாங்குவதுதான் பெருமை. அந்த ஆஸ்கார் விருது குழுவில் ஒருவராக இருப்பது பெருமை இல்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார் நேரத்தோட தகவல். ரொம்ப நன்றி.